உதயம் சவுத் நேயர்களை வணக்கம். என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரொம்ப காலமாகவே ஒரு முரண்பாட்டில் இருந்திருக்கிறாரு. ஒரு கெஸ்டர் கூட இல்ல, வந்தா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்டர் கூட இல்ல. இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியா சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு ஒரு முக்கிய முடிவை சொல்ல போறேன், மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? செங்கோட்டையன் அதிமுகவிலே இனிமேலும் நீடிக்க முடியாது என்கிற ஒரு புறக்கணிப்பினுடைய நிலைமை அவருக்கு ஒரு மோசமான கட்டத்திற்கு போய்விட்டது. இனிமேலும் இந்த கட்சியில கரவேட்டி கட்டி கொண்டு கம்பீரமாக கௌரவமாக வாழ்ந்த இந்த வாழ்க்கை என்பது நீடிக்க அனுமதிக்க மறுக்கிறார்கள், நீடிக்க விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன செய்வது என்கிற இடத்திற்கு தள்ளப்படுகிறார். அதாவது ஜென் தத்துவத்தில ஒரு கருத்து சொல்லுவாங்க, உன் குருவை நீ இன்னும் கொல்லவில்லையா என்று ஜென் தத்துவத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. உன்னுடைய குருவை நீ இன்னும் கொலை செய்யாமல் இருக்கிறாயா என்று ஜென் தத்துவத்திலே ஒரு வாசகம் இருக்கிறது. அப்படி என்றால் குருவை நேரடியாக கொலை செய்வது என்ற அர்த்தம் அல்ல. குருவினுடைய ஞானத்தை மிஞ்சி நீ வளர்ந்திருக்க வேண்டும். உனக்கு சொல்லி கொடுத்தவனே ஒரு முட்டாளாக இருக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய அறிவு மேலோங்கி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தான் அந்த பாடத்தை நீ கடந்து விட்டாயா, அதை விட நீ மேம்பட்டு வளர்ந்து விட்டாயா என்று ஜென் தத்துவத்திலே சொல்வார்கள். ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமிக்கு ஜென் தத்துவம் தெரியாது. அவர் கம்பராமாயணத்தை எழுதியதே கம்பன் இல்லை என்பதை கண்டுபிடித்தவர் தமிழ்நாட்டில் அவர்தான். சேக்கிரார் என்கிற ஒரு அதிசயத்தை சொன்னவர். கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிரார் தான் என்கிற விஷயம் சேக்கிராருக்கும் தெரியாது, கம்பனுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் வெளியிடக்கூடிய ஆற்றல் பெற்ற எடப்பாடி பழனிசாமி புத்தக வாசிப்புல ரொம்ப பெரிய ஆளு, அறிவாளி. அவருக்கு ஜென் தத்துவம்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, சிவபெருமானுடைய கதையை சொல்லுவாங்க, வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான் அப்படின்னு. யார் தலையில நான் கை வச்சாலும் அவன் அழிஞ்சு போகணும், நாசமா போயிடணும் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அந்த புராண கதையை நம்பாதவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியோட பழகி விட்டு அந்த கதை இவர் வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் சிலுவம்பாளையத்துல ஒரு கொலை வழக்கு இவர் மேல பதியப்பட்டு விட்டது என்பதற்காக தன்னை காப்பாற்றும்படி கதறி போய் செங்கோட்டையன் போய் சரணடைஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இது அவருடைய தொடக்க கால வாழ்க்கை. அவருடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு படமா எடுத்தா அமைதி படையை விட ஒரு சிறப்பான கதை ஒன்று கிடைக்கும் நமக்கு. ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டேன், பங்காளியை கொண்டுட்டாங்க, அதுல என் மேலதான் பழி விழுந்திருக்கு, நான் தான் செஞ்சேங்கிறாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க என்றுதான் அவர் அரசியல் வாழ்க்கையில செங்கோட்டையன் சரணடைகிறார். அன்றைக்கு செங்கோட்டையன் செல்வாக்கு மிக்க தலைவர். அவர் இவரை வழக்கிலிருந்து காப்பாற்றி அவரை ஒரு அரசியல் வாழ்க்கையில ஒரு கிளை செயலாளர் அளவுக்கு கொண்டு படிப்படியாக அவரை அரசியல் வாழ்க்கையில வளர்த்தெடுத்த குரு யாரு, அரசியல் குரு யாரு, அவருடைய தொடக்க புள்ளி யாருன்னா செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில், அதிமுகவினுடைய அமைச்சரவையில இருந்த 30 அமைச்சர்கள்ல 30வது ஆளு. அவரை முதலிடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? தியாக தலைவி சின்னம்மா என்று வர்ணிக்கப்படுகிற வி.கே. சசிகலா. அவர் செய்த தியாகம் என்னன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்க. அந்த தியாக தலைவி சின்னம்மா இவர்களுக்கு கூவாத்தூரினுடைய ஜனநாயக திருவிழாவில் குழுக்கள் முறையில பரிசு போட்டி நடந்ததால முதல் பரிசு பெற்றவர் மாதிரி அண்டாவுக்குள்ள விட்டு அப்படியே கலக்குவாங்க திருவிழாவிலாம், பரிசு சீட்டு எடுக்கிற அந்த மாதிரிதான் கூவாத்தூர்ல கலக்குன்னு கலக்கி கொண்டு கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர் இனிமே திரும்ப கிடைக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கொண்டு ஒரு ஒப்படைச்சாங்க. இவங்க நினைச்சது என்ன, ஓபிஎஸ் பாஜக பக்கம் போயிட்டாரு, நம்ம ஒரு சிறந்த விசுவாசியை கண்டுபிடிக்கணும், பாஜக பக்கம் போகாத ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்ட்டு ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பை நிகழ்த்துவதற்காக சசிகலா அவர்கள் முயற்சி செஞ்ச போது, நீ என்ன பாஜகவுக்கு விசுவாசி, நீ பாதத்துல விழுந்தா நீ எழுவாய், நான் பாதத்தோடு படுத்தே கிடப்பேன், நான் விழுந்தால் எழவே மாட்டேன், அவ்வளவு பெரிய விசுவாசி நான் பாஜகவுக்குன்னு சொல்லக்கூடிய பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னாளிலே அவர் எப்படி சசிகலாவுக்கு நடந்து கொண்டார் என்பதை உலகமே வேடிக்கை பார்த்தோம். இப்படிப்பட்ட அவர் என்ன செய்தார்னா, சசிகலா சிறைச்சாலைக்கு போன போது கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ள குதிச்சு காவலாளிகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிற தஸ்தாவேஜுகள், முக்கியமான பிரமாண பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து சசிகலாவினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு கொடநாட்டிலேயே ஒரு கல்லறையை கட்டிட்டாரு.
அந்த அம்மா திரும்ப போகிற போது ஓங்கி அடிச்சு சத்தியம் பண்ணி சபதம் ஏற்று வீரமங்கை வேலு நாச்சியார் மாதிரி சபதம் போட்டுட்டு போன சசிகலா அவர்களை திரும்ப வந்தா எங்கேயுமே எதுக்குமே வெளியில வராத அளவுக்கு கோவில் குளத்துக்கு மட்டும் போயிட்டு வர்ற ஒரு ஆளா அடக்க ஒடுக்கமா மாத்தி விட்டாங்க. அப்ப நடந்தது என்ன? அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே எடப்பாடி கைப்பற்றி விட்டார். இணை முதலமைச்சராக, அதாவது இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த, இடைக்கால முதலமைச்சராகலாம் இருந்த ஓ பன்னீர்செல்வத்தோடு சமரசம் என்கிற பெயரிலே பாஜக செய்து வைத்த சமரசம் எப்படிப்பட்டது? அந்த சமரசத்தின் பேரிலே 2 பேரும் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்கள் என்கிற நாடகத்திலே கொஞ்ச காலம் நடித்தார்கள். இப்போ உன்னால நாங்கிட்ட என்னால நீங்கிட்ட என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்து 2 பேருக்கு வந்திருக்கு. டிடிவி தினகரன் காவிரி டெல்டா பகுதியில் தன்னந்தனியா புலம்பீர் கிடக்காரு, அதிமுக விட்டு நம்மளை தூக்கிட்டாங்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போ ஜெயலலிதா உருவாக்கின கட்சி ஒன்று இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னா எந்த அம்மா எந்த மக்கள்ங்கிறது அவருக்கு தெரியல. இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர் என்ன செய்யறன்னு தெரியாம நடைபயணம் போகிற போது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கும்பிடு போட்டு நான் நல விசாரிக்கிறேன்கிறார். ஆனால் அரசியல் வாழ்க்கை அவருக்கு நலமாக இருக்கிறதான்னு கேட்டால் நலமா இல்லை. பாஜகவால் கைவிடப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கையில் அரசியலுடைய அகதிகளாக ஓபிஎஸ் ஒரு பக்கமும் டிடிவி ஒரு பக்கமும் ஏற்கனவே கைவிடப்பட்ட நிலையில் சசிகலா ஒரு பக்கமாக இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி இவர்களை வந்து ஒரு வழியாக ஓரங்கட்டிட்டாரு. மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போகிற போதே அவர் விதித்த நிபந்தனை என்னன்னா, ஒன்று அண்ணாமலையை தூக்கு, உன் கட்சிக்காரனா இருந்தாலும் அவனை நீக்கு, இன்னொன்று என்கிட்ட இருந்து பிரிந்து சென்ற பங்காளிகளை என் பக்கம் திரும்ப வரவிடாம பார்த்துக்க. 2 வரத்தை தான் அவர் அமித்ஷாட்ட கேட்டிருக்காரு. அதனாலதான் சென்னைக்கு வந்த அமித்ஷா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே பாஜக தலையிடாதுன்னாரு. நீங்க தலையிடாம இருந்திருந்தீங்கன்னா அவங்க கட்சி ஒன்னா இருந்திருக்கும். இதுக்கு மேல தலையிடுறதுக்கு என்ன இருக்கு? சோழியை முடிச்சிட்டாங்க, 4 அணிகளாக பிரித்து விட்டார்கள். இப்ப போய் நாங்க இனிமே தலையிடாதுன்னா என்ன அர்த்தம்? போதுமான அளவுக்கு நாங்கள் தலையிட்டு விட்டோம், இனிமே தலையிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அந்த கட்சி நாசமா போயிடும், நாங்களே பார்த்துக்கிறோம் அதை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம், கட்சியவே அவரால் காப்பாற்ற முடியல, தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் ஏறி அவரே செட்டிங் பண்ணி மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்கிறாங்க, தலைக்கு வந்து இவ்வளோ செலவாகுது, நீ வாட்டுக்கு டூரை போட்டிய, சிக்கன் பிரியாணி குவார்ட்டர்னு பெரிய செலவாகுது, வேணும் வாடகை, தலைக்கு இவ்வளவு தினக்கூலிலாம் கொடுக்க வேண்டியிருக்கு, பேட்டாவும் கொடுக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டாவை காமிச்சு காசை வாங்கிட்டாங்க எல்லாரும். இப்போ நிலைமை என்னன்னா, தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காக ஊர் ஊரா போறாரு. போனா பெரிய பிரம்மாண்டமான தெருக்கல்ல சந்திப்பை நடத்தினால், மக்கள் சந்திப்பை நடத்தினால் கூட்டம் குறைவாக வந்து விட்டது என்று தெரிந்துவிடும் என்பதற்காக நீளமான வீதிகளில், குறுகலான வீதிகளில் அந்த பஸ்ஸை கொண்டே ஓட்டுறாங்க. அதனாலதான் ஆம்புலன்ஸுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது. அதனால எடப்பாடி பழனிசாமி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய, தனக்கு போட்டியாக யாரெல்லாம் வந்து விடுவார்களோ, தன் பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரெல்லாம் ஆபத்தாக வந்து விடுவார்களோ, யாரெல்லாம் கட்சியிலே தனக்கு நிகரான பதவியை கேட்பார்களோ, யாரெல்லாம் அவரை வந்து அந்த அவருடைய இடத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்வார்களோ அவர்களை அப்புறப்படுத்திட்டார். மன்னார்குடி கம்பெனி, அந்த மாஃபியா கம்பெனி யார் இந்த பக்கம் வரவிட மாட்டேன் அப்படின்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த யாருமே வந்து இந்த பக்கம் வர முடியல. கட்சியே கொங்கு கட்சி மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் வலிமை குறைந்து விட்டது, வாக்கு சதவீதம் சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை நடக்கிற போதெல்லாம் நாங்கள் தான் தங்க கலசத்தை கொண்டு வந்து வச்சோம்னு சொல்லி ஓட்டு வங்கிக்காக நடத்தப்பட்ட பல நாடகங்களில் முக்குளத்தூர் சமூகத்தின் வாக்கு வங்கி சசிகலா தான் நிழல் அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார், ஓபிஎஸ் தான் அவங்க வந்து உடனடியாக வந்து இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கிறார்கள், இந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிகமான பேர், ஏறத்தாழ 89 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ பெரும்பான்மையாக நம்ம கட்சியை வந்து நாம் தான் கைக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று நம்ப வைத்ததன் விளைவாக அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இவர்களுக்கு வந்தது. இனிமேலும் அப்படி வருமா அப்படின்னு பார்த்தா, இதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு வரவில்லை. அதனாலதான் அன்வர் ராஜா சொன்னாரு, நான் ஏன் வந்து அதிமுகவை விட்டு வெளியேறுகிறேன், விலகுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அன்வர் ராஜா சொன்ன காரணங்களிலே மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் வந்து பாஜக கூட்டணினால தான் விலகிட்டாரு, அவர் இஸ்லாமியர்,
அதனால அவருக்கு பாஜக கூட்டணி பிடிக்கலன்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி வைப்பது என்ன முதல் முறையாது? ஜெயலலிதா காலத்திலேயே வாஜ்பாயை வந்து ஆட்சியை கவிழ்த்தின ஒரு காலகட்டம் இருக்கு. வாஜ்பாயவே ஓட விட்ட அம்மா அந்த காலத்திலேயே கூட்டணி வச்சுட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாஜகவோடு கூட்டணி வைத்த பெருமிதம் அவர்களுக்கு வந்து சொந்தம். அப்படிலாம் அவங்க வந்து கட்சியை வந்து ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆனா பாஜகவோட கூட்டணி வைப்பதன் மூலமாக இப்போ சரணடைந்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை வந்து அவர்கள் வந்து அடைந்ததில்லை. அப்பொழுது அவர் சொல்றாரு, அனுராஜா சொல்றாரு, அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பார்கள், பாஜக காத்து கிடக்கும். இப்ப பாஜகவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக, அந்த கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக, அமித்ஷாவுக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை மேலிடம் முடிவு செய்யும்னு யாரு சொல்றா? அமித்ஷாவை சொல்றாங்க. அமித்ஷாவை மேலிடம்ங்கிறாங்க. அவனே வந்து அதிமுக தயவுல ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நாகர்கோவில் பக்கம் காந்தின்னு ஒரு ஆளு வந்து ஒத்தாளா திரிவார். அவருக்கு எந்த செல்வாக்குமே கிடையாது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கினால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார், பாஜகவை சேர்ந்தவர். அவர்களாம் எந்த செல்வாக்குமே கிடையாது. அவர்லாம் ஒரு தனி நபர். இப்படி பல பேரை சும்மா தெருவில் தெரிஞ்சவனையெல்லாம் கூட்டிட்டு வந்து எம்எல்ஏ ஆக்கின வேலையை வானதி சீனிவாசன்லாம் எம்எல்ஏ ஆக முடியுமா? அதிமுகவுடைய வாக்கு வங்கி இல்லைன்னா ஆக முடியுமா? வெறும் பாஜக கூட்டணியில ஜெயிக்க முடியும்னா எதற்கு தனித்து போட்டியிடுவதற்கு வந்து நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாதா? அப்படி ஒரு சவாலை விட்டோம்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது, நம்மளை தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அதிமுக கூட்டணியோட அவங்க இணக்கமான ஒரு போக்கை வந்து காட்டுறாங்க. அதனால செங்கோட்டையனை பொறுத்தவரையில அவருடைய அரசியல் எதிர்காலத்தை எடப்பாடி பழனிசாமி முடித்து வைத்து விட்டார். அவருக்கு இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு? வந்து முத்துசாமி வந்து திமுகவுக்கு வருவாரா, அவரு செங்கோட்டையன் வருவாரா உங்கள் பகுதியை சார்ந்தவர்னு கேட்குறப்ப அதை வந்து திமுக தலைமை முடிவு கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாளைக்கு வந்து செங்கோட்டையன் திருவாயை மலர்கிற போது திமுகவில் சேர்ந்து விட்டால், திமுகவுக்கு வந்து அவருக்கு கடந்த காலங்களிலெல்லாம் அழைப்பு வந்த போது நான் அதிமுக காரன், திமுகவில் சேரவே மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தவரே, நாளை அவர் என்ன முடிவெடுக்க போறாரு? திமுகவில் இணைய போறாரா? ஏன்னா கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டு இருக்கான், அவரு தாவே காப்ப போறாரு அப்படி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்பதான் ரேம்ப்ல குதிக்கிறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் பழகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஓட்டு போடுற வரைக்கும்லாம் எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ரேம்ப் வாக் போறார், டைம் போறார். அவரு துண்டை தூக்கி தூக்கி உலகத்துல இந்த துண்டை தூக்கி போட்டு விளையாடுற விளையாட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை விஜய் விளையாடுறாரு. அவர் மேல இவங்க துண்டை தூக்கி போடுறது, அந்த துண்டை தூக்கி இவர் பின்னாடி குண்டைங்கிட்ட கொடுக்கறது, பவுன்சர் குண்டைங்கிட்ட. பவுன்சர்கள் வந்து பொத்துன்னு தூக்கி குரங்கு குட்டியை தூக்கி போட்டது மாதிரி தூக்கி போடுறது, டம்முன்னு தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா வந்து அண்ணாவை பற்றி நாங்கள் அண்ணா 67 ஆட்சி கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வந்தார், 77 எம்ஜிஆர் மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படி சொல்லிக்கிட்டே திர்றாங்க. ஏன்னா அந்த 2 நம்பரை சொல்றதுனால நீ எப்படி மாற்றத்தை கொண்டு வருவ? அண்ணாவுடைய அசுர உழைப்பு என்ன? அவர் 18 ஆண்டு காலம் 1949 இருந்து 67 வரைக்கும் 18 வருஷம் திமுகவில் அவர் அசுர உழைப்பு. அதுக்கு முன்னாடி அவரு திராவிடர் கழகம், அதுக்கு முன்னாடியே நீதி கட்சி. அவர் பெரியாரோட பல காலம் பணியாற்றியவர். அரசியல்ல சித்தாந்தம்னா என்ன, களப்பணினா என்ன, சமூக இந்தியாவினுடைய வரலாறு என்ன, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் பேரறிஞர். அவர் கால் படாத கிராமங்களே கிடையாது. அவர் அவ்வளவு ஊர்களுக்கு வந்து இன்னைக்கெல்லாம் சாலை வசதி வந்து ரொம்ப சிறப்பானதாக நவீன வசதி கொண்டதாக இருக்கிறது. சர்வன்னு 5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் மதுரைக்கு போயிடுறாங்க. இங்கேருந்து 500 கிலோமீட்டரை சர்வசாதாரணமாக 4 மணி நேரத்தில் கடக்கக்கூடிய சாலை வசதிகள் வந்து இப்பொழுது இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து 90கள் காலகட்டங்கள்லேயே நான் முதல் முறையாக சென்னை வந்தபோது நான் ஒரு திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏறி வந்தேன். 3 நாளைக்கு எனக்கு முதுகு வலிச்சு. அவ்வளவு அழகான ரோடுகள் அப்பெல்லாம். அப்படி சாலை வசதிகளே இல்லாத காலத்திலெல்லாம் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் பயணித்திருக்கிறாங்க. மக்களை சந்திப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக வேள்வியிலே அவர்கள் தங்களை வந்து உட்படுத்தி கொண்டவர்கள், உழைத்தவர்கள். அவங்க ஏற்படுத்தின மாற்றத்தை நீ எப்படி பனையூர் பங்களாக்குள்ள இருந்து எப்படி ஏற்படுத்துவ? எனவே விஜய்கிட்ட போய் சேர்றது மூலமா விஜய முதலமைச்சராக்குவோம்னு சொல்றதுக்கு செங்கோட்டையன் வந்து அதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் சொல்லுவாங்க. அது தேவையில்லாத வேலை. ஸோ அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் நிச்சயமா கிடையாது. அதனால அன்வர் ராஜாவை தொடர்ந்து செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.